ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தட்டைக்கொட்டை அதாவது காராமணியை வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறோம். வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச பிறகு பட்டை ஆட் பண்ணுறேன். பிரிஞ்சி இலை 1 ஆட் பண்ணுறேன். மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 2 கட் பண்ண பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். 5 to 6 பீசஸ் பூண்டை நசுக்கி இதனோட ஆட் பண்ணுறேன். நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிறு வெங்காயம் கிடைச்சா கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். வேர்க்கடலையை அதாவது கடலக்கொட்டை ஒரு 10 to 15 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. சாப்பிடும்போது இந்த வேர்க்கடலையோட மனமும் சுவையும் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு துண்டா நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலரி விட்டுடலாம். பாருங்கள், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போதும் இதுக்கு. பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி 2 ஆட் பண்ணுறேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ஒரு டைம் நல்லா வதக்கிடலாம். காராமணியை 2 to 3 hours ஊற வச்சிடுங்க. நான் ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ஊறின காராமணி இது. 2 to 3 hours ஊற வச்சுட்டு அப்புறம் இதனோட ஆட் பண்ணுங்கள். இதையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கிடலாம். தனியா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதனோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒரு டைம் கலரிட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பச்சை மிளகா 2 ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பளவு ரைஸ் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், அதே கப்பளவு 2 டைம் தண்ணி வைக்கணும். இப்போ இதை ஃபஸ்ட்டு கலரிடலாம். பாருங்கள், 2 கப்பளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன் 2 கப்பளவு ஆட் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன்னா, புலாவ், வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் 1.5 கப் வச்சிங்கன்னா உதிரியாக வரும் சாதம். ஆனால் இதில் ஆல்ரெடி காராமணி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் 2 கப்பளவு வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும், உதிரியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி 2 விசில் விடலாம், போதும். இப்போ 2 விசில் முடிஞ்சாச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சாதமும் நல்லா வெந்திருக்கு, உதிரியாகவும் இருக்குது. ஆல்ரெடி நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணாதவங்க இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. வெரைட்டி ரைஸ் வந்து நீங்கள் வெஜிடபிள் ரைஸ், மஷ்ரூம் ரைஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். சுவையான காராமணி ரைஸ் தயாராகியாச்சு. ஹெல்த்தியான டிஷ் இது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வெஜிடபிள் ரைஸ், மஷ்ரூம் ரைஸ்ன்னு செய்வீங்க. இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.